ஏய், ஒன்று தண்ணியை குடி, இல்லைன்னா தண்ணியில் குளி, ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணாத. இல்லைண்ணே, இதெல்லாம் அனுபவிக்கணும்ண்ணே. ஆ, நீ அப்படியே அனுபவிக்கிற லட்சணத்தை மேலே ஏறி வாடா. என்னண்ணே அண்ணே, நீங்க ஒரு பெக்கு போடுறது வேணாண்டா காலையில். மகானே, எவ்வளவோ வருஷம் கழிச்சு வர்ற, வாடா வாடா, வாமா வாமா. என்னடி வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. உங்க அப்பாவும் சித்தப்பாவும் வீடை ரொம்ப கிளீனா வச்சிருக்காங்க. ஆமாடி, எங்களுக்கு க்ளீனாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே க்ளீனாக இருப்பாங்க. தம்பி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? இல்லைப்பா, அது வந்து நான் சொல்றேன் மாமா, பெங்களூர்ல ஒரு பிசினஸ் மீட்டிங்காக தான் நாங்க அவசர அவசரமா வந்தோம். அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கிளம்பணும், போனா வர்றதுக்கு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இங்கே தான் இருப்போம். உங்க பையன் எங்கேயும் போகமாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, மருமகளுமா கிளம்புது? இல்ல மாமா, உங்க பையன் மட்டும் தான் கிளம்புறாரு. நான் இங்கதான் இருப்பேன். அப்படியாம்மா? சரிம்மா, சரிடா, பார்த்து பத்திரமா கிளம்பு. சரியா? சரிப்பா, வரோம். வரம்பா. சரி. மாமா, நான் சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்னம்மா, உன் மாமியா நாட்டுக்கோழி பண்ணானா நல்லா சாப்பிடுவேன். இருந்த வரைக்கும் நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவேன். எதை பண்ணி கொடுமா. உங்களுக்கு? வஞ்சிர மீனுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி, உங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சத நான் சமைச்சு எடுத்துட்டு வர்றேன். சரிம்மா. மாமா, நீங்க என்ன பண்றீங்க? இல்லைம்மா, என் செல்லு இங்கே வச்சிருந்தேன், எடுக்கலான்ட்டு. எடுத்துட்டு போங்க. இந்தாங்க. எங்க
மருமகளே ஆளை காணா. ஏதோ தண்ணி சவுண்டு கேட்குது. ஒருவேளை குளிக்கிறாங்களோ? எட்டி பாப்போமா? பாப்போம். மருமகளே, என்ன படுத்திருக்கியா? ஆமா மாமா, போரா இருந்துச்சு, தான் வந்து படுத்துட்டேன். என் மகன் இருந்தா அங்க இங்க கூப்பிட்டு போவான். ஆமா. உனக்கு எங்க போகணும்னு ஆசை? எனக்கு ஊட்டி போகணும்னு ஆசை. அதுவும் அங்க குதிரை சவாரி இருக்கும் தெரியுமா? அந்த குதிரையில ஒரு நாளாவது ஏறி உட்கார்ந்து போகணும்னு ஆசை மாமா. இப்ப என்ன உனக்கு? குதிரை மேல தானே போகணும். என்ன குதிரையா நினைச்சுக்கோ, என் மேல ஏறி உட்காரு, சவாரி போலாம். மாமா, நான் குதிரை சவாரி போகணும்னு தான் சொன்னேன், யானை சவாரி இல்ல. பாத்தியா பாத்தியா, கிண்டல் பண்ற பாத்தியா? என்னை எல்லாரும் ஊர்ல சின்னத்தம்பி பிரபு சின்னத்தம்பி பிரபுன்னு தான் சொல்லுவாங்க செல்லமா. நீ மட்டும்தான் என்ன குண்டுன்னு சொல்ற. சும்மா சொன்ன மாமா. நீங்க என் மேல ஏறுங்க, நாம சவாரி போலாம். அம்மா, என்ன பண்றீங்க? மருமகளே, நீ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பயும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 4 வருஷமா நீ வருவியா நீ ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன் மருமகளே. என்னை ஏத்துக்க. மாமா, நீங்க பண்ணது இப்பவே மாமா கிட்டயும் என் புருஷன் கிட்டயும் கால் பண்ணி சொல்ல போறேன். எது? அண்ணன்ட்டையே என் மைண்டையும் சொல்ல போறியா? அப்படி எதுவும் சொல்லிடாதாமா, அப்படி எதுவும் சொல்லிடாதாமா. அப்படி எதுவும் சொல்லிடாதாமா, அப்படி எதுவும் சொல்லிடாதாமா. மருமகளே, சொல்லிடாதாமா, சொல்லிடாதாமா, சொல்லிடாதாமா. மாமா, என்ன பண்றீங்க மாமா? எந்திரிங்க. என்ன பண்றீங்க மாமா? விடுங்க, விடுங்க. சொல்லிடாதாமா, விடுங்க மாமா.
மருமகளே, பையன்கிட்ட நமக்கு நடந்த விஷயத்த சொல்லிடாத. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் மாமா. ஆமாமா, என் அண்ணன் மைண்ட மட்டும் சொல்லி புறாத, கோவக்கார பையன் அறுத்து போட்டுருவான். ஐயோ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, இந்த நேரத்துல எதுக்கு போய் அதை பேசிக்கிட்டு? சந்தோஷமா இருப்போம் வாங்க.